அஞ்சனாவும் சுப்ரியாவும் காலேஜ் நாட்கள்ல இருந்தே இணைப்பிரியாத தோழிகள். எங்க போனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவாங்க. ராத்திரி ரொம்ப நேரம் போன்ல பேசுவாங்க. ரெண்டு பேருடைய எதிர்கால திட்டங்கள் கூட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஒருத்தருக்கொருத்தர் அப்படி ஒரு பிணைப்பு, நட்பு. ஆனா காலப்போக்குல மாற்றம் ஏற்பட்டுச்சு. சின்ன சின்ன வித்தியாசங்கள் வாக்குவாதங்களா மாறுச்சு. அஞ்சனாவோட வெற்றி சுப்ரியாவுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. தனிமையாக்கப்பட்டது மாதிரி உணர்ந்தா. பொறாமை தலை தூக்கி சூடான வார்த்தைகளா வெளிவந்துச்சு. என்ன வந்தாலும் எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாதுன்னு நினைச்ச ரெண்டு பேரும் ஒட்டு மொத்தமா பிரிஞ்சிட்டாங்க. ஆமாங்க, மக்கள் மாறுவாங்க. ஒரு நாள் நாம அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களா இருப்போம். அடுத்த நாளே அவங்க வெறுப்புக்கு நாம ஆளாயிருவோம். நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு சொல்வாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நாம அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே இருக்க மாட்டோம். நம்பிக்கையோடும் உண்மையோடும் இருக்கிறவங்கள இந்த உலகத்துல பாக்குறது ரொம்ப கஷ்டம். நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க நம்பிக்கை துரோகம் செய்யறாங்க. எப்பவும் உன் கூடவே இருப்பேன்னு அடிச்சு சொன்னவங்க காணாம போயிடுறாங்க. வாழ்க்கை ஸ்மூத்தா உற்சாகமா போய்கிட்டு இருக்கும்போது நிறைய மக்கள் நம்மள சுற்றி இருப்பாங்க. கஷ்டம் வரும்போது மெதுவா நழுவி போயிருவாங்க. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, யாருடைய வாழ்க்கையிலையும் நாம முக்கியமான இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அடுத்தவங்க கிட்ட இருந்து பாசம் பெறணும்னு நாடி ஓடாதீங்க. பிரியப்போகும் பந்தத்துக்காக உங்க நேரத்தையும் சக்தியையும் வீணாக்காதீங்க. சீதோஷ்ண நிலை மாறுறது மாதிரி மக்கள் மாறுவாங்க. இந்த மாறுகின்ற உலகத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் மாறாம நங்கூரம் மாதிரி திடமா இருக்கிறாரு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அவருடைய அன்பு மாறவே மாறாது. அவர் நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நேசிக்கும் போது யாருடைய அன்பையும் எதிர்பார்த்து நாம ஓடவும் வேண்டாம், ஏமாற்றம் அடையவும் வேண்டாம். இயேசு ஒருவரே நமக்கு போதுமானவர்.